ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெபெல் விஎஸ் பிராடா 2 எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். 2006ல வெளியான முதல் பாகம் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். சரியா 20 வருஷம் கழிச்சு அதே மிரட்டலான கூட்டணியோட இந்த படம் வெளிவந்திருக்கு. ஆனா ஹெத்தே, எமிலி பிளண்ட், மெர்லின் ஸ்லிப் அதே பவர் ஹவுஸ் கூட்டணியோட இந்த படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. குறிப்பா இந்த படம் பெண்களை மையப்படுத்தி வெளிவந்திருக்கு. படம் வான்காண்டுங்கிற ஊடக நிறுவனத்துல இருந்து ஆரம்பிக்குது. முதல் பாகத்துல பார்த்தா அதே ஆன்டிகாஸ்ங்கிற கேரக்டர்ல ஆனா ஹாத்தே நடிச்சிருக்காங்க. இப்போ அதே நிறுவனத்துல தான் வேலை பார்த்துட்டு வராங்க. கதை ஒரு விருது விழால இருந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய விருதை வாங்குற அதே நேரத்துலதான் ஆண்டியோட வேலை போக போகுது அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரிய வருது. இதனால ரொம்ப மனமுறிஞ்சு போறாங்க. விருது வாங்குற அதே மேரிலேயே என்னால இதை கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறாங்க. இந்த வீடியோ ஆன்லைன்ல ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. இன்னொரு பக்கம் ரன்வேங்கிற நிறுவனத்துல மெரில் ஸ்ட்ரிப் மிராண்டாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அந்த நிறுவனத்தோட இயக்குனராகவும் இருக்காரு. ஒரு சின்ன தப்பால கடுமையான விமர்சனத்துக்கும் ஆளாகிறாங்க. மிராண்டாவோட நிறுவனமான இரவு ஆண்டியோட வீடியோவை பார்த்துட்டு நேரடியா அவரை கூப்பிடுறாங்க. தன்னோட நிறுவனத்துல ஆசிரியரா வேலை செய்ய முடியுமா அப்படின்னு ஆண்டிட்டையும் கேக்குறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆண்டி ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மிராண்டாவோட சேர்ந்து வேலை செய்ய போறோம் அப்படிங்கிற ஆர்வத்துல அலுவலகத்துக்கு போறாங்க. ஆனா மிராண்டா அவரை ஒரு பொருட்டாவே மதிக்கல. பழைய மிராண்டாவே அவர் இன்னும் இருக்காரு அப்படிங்கறது அவரோட நடவடிக்கையில நல்லாவே தெரியுது. ஆனாலும் அந்த நிறுவனத்து மேல மிராண்டா கிட்ட இருக்கிற அந்த விமர்சனத்தை எப்படியாவது சரி செஞ்சிடணும் அப்படின்னு கடுமையான முயற்சி செய்யற மாதிரி முதல் பாதி முடியுது. ரெண்டாம் பாதியில ஒரு ட்விஸ்ட் வருது. டிஆர் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைசரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. அங்க ஆண்டிக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த அட்வர்டைசர் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது வேற யாருமே இல்ல, ரன்வேயில் மிராண்டாக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த எமிலி சாரில் அப்படிங்கிறது தெரிய வருது. எமிலியோட அறிமுக காட்சி அவ்வளவு அழகா இருக்கு. குறிப்பா எமிலி ஆரம்பத்திலேயே ஆண்டிய நோக்கட் செய்யற காட்சிகள் சிரிப்பலைன்னே சொல்லலாம். அதே போல மிராண்டா அசார்ட்ட நீ யாரு அப்படின்னு ஆண்டிய கேட்கிற இடம் எல்லாமே மிராண்டாவோட கதாபாத்திரம் மாறவே இல்லை அப்படிங்கிறது தெளிவா காட்டுது. ரெண்டாம் பாதியில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கண்டிப்பா நோட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துலயே தன்னோட கெட்ட விடாம மெரில் ஸ்ட்ரிப் ரொம்ப அழகா ஸ்கோர் பண்ணிருக்காரு. மிராண்டா இழந்த அந்த பெருமையை ஆண்டி எப்படி மீட் எடுத்தாரு அப்படிங்கறத ரெண்டாம் பாதியோட நகர்வா கிளைமேக்ஸ் நோக்கி நகருது. கிளைமேக்ஸ் காட்சியில உணர்ச்சியும் நகைச்சுவைக்கும் பஞ்சமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஃபேஷன் உலகம் நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கறத அந்த மிராண்டா போன்ற சீனியர் அதிகாரி தடுமாறத வச்சு இயக்குனர் அழகாவே காட்டியிருக்காரு. ஆண்டி, எமிலி ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிற அந்த போட்டி கலந்த நட்பு, மிராண்டாவோட கௌரவத்தை காப்பாத்த அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே கிளைமேக்ஸ்ல விறுவிறுப்பாவே கொண்டு போயிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். குறிப்பா இந்த படம் பெண்களோட வெற்றியை மட்டுமே பேசல, ஒரு ஆணோட உண்மையான விசுவாசம் எப்படி 20 வருஷமா இருக்கு அப்படிங்கறதையும் இயக்குனர் அழகா சுட்டி காட்டியிருக்காரு. மெரில் ஸ்ட்ரிப், ஆனா ஹெத்தே, எமிலி 3 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க தாங்க சொல்லணும். இருந்தாலும் ஆனா ஹெத்தே ஒரு படி மேல போய் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் மிராண்டாவை பார்த்து பரவசப்படுறது, ஆச்சரியப்படுறதுன்னு பல இடங்கள்ல நடிச்சு அசத்திருக்காரு. படத்துல நடிகைகளோட அசாத்தியமான நடிப்பு, காமெடி, எமோஷனல் காட்சிகளை ஈக்குவலா கொடுத்திருக்கிறதும், வசனங்கள் ரொம்ப கூர்மையாவும் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கிறதும், சிறந்த எடிட்டிங்கும், திரைக்கதை கொஞ்சம் போர் இல்லாம கொண்டு போறதும் படத்தோட பிளஸ்னே சொல்லலாம். மைனஸ்னு சொல்ல பெருசா எதுவும் இல்லைங்க. ஆக மொத்தத்துல த ரெபெல் விஎஸ் பிராடா 2 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 20 வருஷம் கழிச்சு ரொம்பவும் ஆட்சி செஞ்ச ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். பெண்கள் கொண்டாடக்கூடிய அதே சமயம் எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு படம்னே சொல்லலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.